ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10ல் வந்து எப்படி நம்ம RAID மிரரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக நான் வந்து கான்செப்ட் சொல்லிடுறேன். இதில் வந்து விண்டோஸ் 10 வந்து OS வந்து ப்ரொஃபஷனல் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து 320 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதுவும் வந்து 320 GB ஹார்ட் டிஸ்க். இதில் எப்படி நம்ம ரெண்டுலேயும் வந்து மிரரிங் பண்ணுறதுன்னா, இதில் உங்களோட முக்கியமான ஃபைல்ஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏதோ நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்கன்னா ஒன்றில் டேட்டா அழிஞ்சு போனாலும் இன்னொன்றில் இருக்கும். சப்போஸ் இதில் இருக்கிற டேட்டா வந்து அழிஞ்சு போனாலும் இதில் இருக்கும். அது எப்படி நம்ம விண்டோஸ் 10ல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி போர்டில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து SSDன்னு இருக்கிறது வந்து OS இருக்குது. அது வந்து SATA 0ல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதிலே எழுதியிருப்பாங்க. அடுத்தது SATA 1ங்க இருக்கிறது இந்த ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க்கு SATA 2ன்னு இருக்கிறது இதில் கனெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நான் போர்டில் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். உள்ளே வந்து எங்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, ஜிகாபைட் சிஸ்டம். உள்ளே வந்து SSD ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்குது. இது வந்து நான் 2 ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாரு. இது வந்து ஹார்ட் டிஸ்க் 1, இது வந்து ஹார்ட் டிஸ்க் 2. இப்போ எப்படி நம்ம விண்டோஸ் 10ல் வந்து மிரரிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். உங்கள் திஸ் கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் 64 பிட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து விண்டோஸ் 10ல் SSD ஹார்ட் டிஸ்க்கு 128 GB ஹார்ட் டிஸ்க் வந்து செப்பரேட்டாக இருக்குது, OS மாத்திரம். இது வந்து 320 GB ஹார்ட் டிஸ்க்கு, இது ஒரு 320 GB ஹார்ட் டிஸ்க், இது ஒரு 320 GB ஹார்ட் டிஸ்க். இதில் தான் நாம் வந்து மிரரிங் பண்ண போகிறோம். பேசிக்காக இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து மிரரிங் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB இருந்தாலும் சரி, இல்லை 500 GB இருந்தாலும் சரி, இல்லை 2 TB இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிங்கிள் பார்ட்டிஷனில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து மிரரிங் வந்து வேலை செய்யும். இது எப்படி 1 TB இருந்துச்சுன்னா இதுவும் 1 TBயாக தான் இருக்கணும். நீங்கள் இதில் 500 GB, இதில் 1 TB போட்டிங்கன்னா மிரரிங் வேலை செய்யாது. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். இதில் 1 TB இருந்துச்சுன்னா இதுலேயும் 1 TB இருக்கணும். இதுலேயும் 2 TB இருந்துச்சுன்னா இதுலேயும் 2 TB தான் இருக்கணும். ஓகே, இப்போ எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் சும்மா STன்னு போட்டாலே மேலே வந்துடும். மேனேஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு. இதில் கிரியேட் நியூ பூல் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் காட்டும். அதாவது நம்ம மிரரிங் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹார்ட் டிஸ்க், இது ஒரு ஹார்ட் டிஸ்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் 1 அண்ட் டிஸ்க் 2ன்னு காட்டும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா உங்கள் டிஸ்க் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் கிளிக் பண்ணிட்டு அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். டிஸ்க் 1ங்கிறது இது. டிஸ்க்கு 0ன்னு இருக்குல்ல, இது வந்து நம்ம OS போட்டிருக்கிறது ஹார்ட் டிஸ்க்கு செப்பரேட்டு SSD. இது 320 GB ஹார்ட் டிஸ்க்கு, டிஸ்க் 1 இது டிஸ்க் 2ங்கிறது நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷனில் ரெண்டையுமே வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் பூல்னு டைப் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓடும். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம நேம் வேணுன்னா மாற்றிக்கலாம். மிரரிங் ஸ்டோரேஜ் இல்லை மிரரிங் ட்ரைவ் இந்த மாதிரி மேலே ஏதாவது மாற்றிக்கலாம். ஓகே, இதில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, NTFSலேயே இருக்கட்டும். இதில் வந்துட்டு நாம் வந்து மிரரிங் பண்ணுறதுனால இதில் 2-வே மிரரிங் அப்படியே இருக்கட்டும். கீழே வந்துட்டு கிரியேட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார்மேட் ஆகி சிங்கிள் ஹார்ட் டிஸ்க் வந்துடும். இப்போ பாரு, இப்போ வந்து 3 ஓகே வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஹார்ட் டிஸ்க் போட்டதிலிருந்து ஃபுல்லாக வந்து மிரரிங் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி 3 வந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் இதில் வந்து வார்னிங் மெசேஜோ இல்லாட்டி எல்லோ மார்க்கோ இல்லாட்டி எரர் மெசேஜோ வந்துச்சுன்னா சம்திங் ஹார்ட் டிஸ்கில் வந்து கேபிள் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டிஸ்க் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக தான் இருக்கும். ஏன்னா 2 ஹார்ட் டிஸ்க் போட்டதுமே இதில் பார்த்தா 1 தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. அது எப்படின்னா, இது வந்து 2 ஹார்ட் டிஸ்கில் நான் டேட்டாஸ் வந்து நான் உதாரணத்துக்கு க்ரியேட் பண்ணுறேன். உங்கள் டேலி டேட்டா இல்லை MS ஆஃபீஸ் டேட்டா இல்லை ஆஃபீஸ் டேட்டா நீங்கள் ஷேரிங் பண்ண ஃபோல்டர் எதாக இருந்தாலுமே இதில் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் உங்கள் டேட்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஓகே, இதில் எப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஃபோல்டரை வந்து டெலீட் பண்ணாலும் டெலீட் ஆயிரும். இது எப்படி மிரரிங் வந்து வேலை செய்யுதுன்னா, இங்கே வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, நீங்கள் வச்சுருக்கிற இந்த டேட்டா ரெண்டுலேயுமே இருக்கும்.
இதில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து சுத்தமாக டெத் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து டேட்டா இருக்கும். சப்போஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல்லாகவே டெத் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இதில் வந்து தெரியாது, டேட்டாஸ் வந்து சிங்கிளாக தான் காட்டும். ஓகே, இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லைவாகவே. ஓகே, இப்போ நம்ம வந்து மிரரிங் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹார்ட் டிஸ்க் 1ங்கிறது இது வந்து ஹார்ட் டிஸ்க் 2 இருக்குல்ல, இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க். இது வந்து நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிற மிரரிங் ஹார்ட் டிஸ்க். இப்போ நான் வந்து லைவாகவே இதை வந்து நான் வந்து பிடிங்கிடுறேன். அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டெத் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் காட்டும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ வந்து ஓகேல இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அப்படியே இருக்கும். உங்கள் டேட்டாஸ் வந்து எதுவுமே டெலீட் ஆகிருக்காது பாருங்கள். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் டெத் ஆனாலும் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா வந்து அப்படியே இங்கே இருக்குது, அதுதான் இங்கே காட்டிகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் டிஸ்க்கும். சப்போஸ் இதை நான் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு இதை நான் பிடுங்கி விட்டேன்னா இந்த வார்னிங் மேலே வந்து ஓகே வந்துடும், கீழே வந்து வார்னிங் வந்துடும். இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து மிரரிங் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். விண்டோஸ் 10ல் நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியர் இல்லாட்டி சிஸ்டம் அட்மினாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.